ஐலி, இந்த கேமராவை நான் உன் ஃபோனுக்கு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உன் ஃபோனுக்கு இண்டிகேட் ஆகும். ஓகே? தேங்க்ஸ். ஐலி, கண்டிப்பா இந்த ரூம் பக்கம் யாரும் வரமாட்டாங்கல்ல? இல்ல, வரமாட்டாங்க சிவா. ரூம் சாவி நம்ம கிட்ட தானே இருக்கும், பாத்துக்கலாம். ம். என்னடா முழிக்கிறீங்க? உங்களுக்கு எதுவுமே புரியல? எதுவுமே புரியல? ஆனா நாள் பூரா என்ன சுத்தியே நின்னுட்டு இருப்பீங்க. நான் என்ன செஞ்சாலும் கூடவே நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் பண்ணுவீங்கல்ல? சொல்றத மட்டும் செய்வீங்க. மத்தபடி எனக்கு என்ன பிரச்சனை, நான் யார பத்தி யோசிக்கிறேன், ஒரு சின்ன இதுவும் தெரியாது உங்களுக்கு. இடியட்ஸ். நீங்க எல்லாரும் கரெக்டா இருந்திருந்தா நான் ஏன்டா இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்க போறேன்? இடியட்ஸ். சரி, இப்ப இந்த ஏடிக்கு நான் யாருன்னு தெரியுமா, இல்ல உண்மையாவே நான் யாருன்னு அடையாளம் தெரியாம தான் இருப்பாளா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப நான் கேட்க போற விஷயம் உனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். வேற வழியே இல்லை, நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? என்னடா கபிலா, இத நீ சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? பார், நீ எதுவும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். இங்க பாரு வர்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல கபிலா, ஒரு 2 நாள் நான் உன் வீட்டுல தங்க போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். வர்மா, என்ன சொல்ற? போதும் மாமா. இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? வேண்டாம், போதும். நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சரி, ஓகே. சகல, என்ன நீங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஓட்டு போட கிளம்பலையா? அதுக்காக தான் சகல சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடிக்கிற வெயில்ல கியூல நிக்கும் போது மயங்கி விழுந்துட்டேன்னா மாமாக்கு ஒரு ஓட்டு குறைஞ்சிரும்ல. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? சகல, நான்லாம் சாப்பிட்டுட்டேன். அப்படியா? சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சு சாப்பிட்டு அட, பேசிட்டு இருக்க நேரத்துல சீக்கிரம் சாப்பிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம். போலாம் சகல, போதும், லேட் ஆயிடுச்சு. சரி, வரேன். போதும் போதும், வாங்க போலாம். வாங்க. விட மாட்டீங்களே. மாமா, அப்படியே முழுசா எம்எல்ஏவா மாறி வந்திருக்கீங்களே மாமா. மாப்பிள, இந்த கெட்டப்ல வேற லெவல்ல இருக்கீங்க மாமா. தேங்க்யூ. சித்தப்பா, மா, எல்லாரும் நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு பேசிக்கிறாங்க. எனக்கும் அது புரியுது. இருந்தாலும் ஏதோ உள்ளுக்குள்ள ஒரே படபடப்பா இருக்கு. அண்ணி, நீங்க ரிலாக்ஸா இருங்க. மாமா ஜெயிக்க போறது உறுதி. அதோட நார்மலாலாம் ஜெயிக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில இருக்கிற மொத்த ஓட்டுல 70% கண்டிப்பா மாமாக்கு தான் விழும்.
என்ன நம்ம வீட்ல இருந்து கபில மச்சானோட ஓட்டு மட்டும்தான் மாமாக்கு விழாது. மச்சா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க அப்பாக்கு நீ ஓட்டு போடாம இருப்பியா? ரிலாக்ஸ். மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாப்பிள. சித்தி, ரித்திகா எங்க? அவ இன்னும் ஓட்டு இங்க மாத்தல. ஓ. அதனால அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பூத்துக்கு போய் ஓட்டு போட போயிருக்கா. சரி சித்தி. உங்க 2 பேருக்கும் ஓட்டு இங்க மாத்தியாச்சா? அக்கா அதெல்லாம் எப்போ பண்ணியாச்சுக்கா. சரி, டைம் ஆச்சு, போலாமா? போலாம். போலாமாமா? வாங்க போலாம். வாங்க. சீக்கிரம் வாங்க சகல, என்ன மட்டும் அவசரப்படுத்துனீங்கல்ல. எதுக்கு எங்க வீட்டை சுத்தி போலீஸ் இருக்கு? நீ தான் போலீஸ வர சொன்னதா சொன்னாங்க. ஏன் அப்படி செஞ்ச? ரித்திகா, நான் உன்கிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ கிளம்பி போயிட்டு. நீயும் இனிமே கண்ட நேரத்துல தனியாலாம் வெளியே போக வேண்டாம். அந்த வர்மா ஏண்டி எங்க நிம்மதியை கெடுக்கிறது தான் உன் வேலையா? உங்க அம்மா தான் எங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கன்னா நீ இப்படியே கூட இருந்துகிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கியே. நீலாம் என்ன ஜென்மமோ தெரியல. ரித்திகா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த வர்மா என்ன நேர்ல பார்த்துட்டான். அவனுக்கு நான் தான் அர்ச்சனாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் நம்ம ஃபேமிலியை தானே தேடி வருவான். அதனாலதான் நம்ம வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட சொன்னேன். ஏய், எங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேணும்னா நீ உனக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே? எதுக்குடி ஏன் வீட்டு முன்னாடி போலீஸ வர வச்சிருக்க? நீ எங்க மானமே போகுதுடி. ஏன் உங்க அம்மானால என் குடும்ப மான போனது பத்தாதா?